வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நைஸா ஃபோன் எடுத்துட்டு வெளியில வராங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. சித்தி இப்படி வெளியில வந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மாமா வேற சித்தி யாருக்கிட்டையாவது பேசினா அத வாட்ச் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி சித்தி யாருக்கிட்ட தான் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி வில்லி நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி மட்டும் இப்ப பக்கத்துல இருந்தான்னா அவளுக்கு மிகப்பெரிய பூசணிக்காவை எடுத்து சுத்தி உடைச்சிருவேன் அப்படின்னு. அப்போ நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி புகழ்ந்தது எல்லாமே போதும். இப்போ நம்ம பாதி அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்கோம். முழு அளவுக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க பூஜையில உட்காரணும். நீங்க பூஜையில உட்கார்ந்தா மட்டும்தான் நம்ம முழுசா ஜெயிச்ச மாதிரி, சரியாங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். நான் அந்த பூஜையில உட்கார்ந்தாதான் முழுசா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அந்த ராஜா மேல தப்பில்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இந்த உண்மை மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த பார்வதி இன்னைக்கு சாயந்தரமே வெளிநாடு கிளம்பணும், சரியா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அதான் நீ சொல்லிட்டியே, அவ கண்டிப்பா இருக்க மாட்டா. அவ சரியான பணத்தாசை பிடிச்சவ. எல்லாத்தையும் நான் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு இன்னும் பணம் கொஞ்சம் கூட கொடுத்தா அவளே வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. ஸோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாமா நான் இருக்கேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சந்திரா சொல்றாங்க, சரிங்க, எதுக்கும் அந்த டிரைவர் பையன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நம்ம 2 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சரியா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அதே மாதிரிதான் நானும் உன்கிட்ட சொல்றேன். வீட்டுல இருக்கிற யாருமே சாதாரண ஆள் கிடையாது. அந்த டிரைவர் பையன்கிட்ட என்ன நடந்தாலும் போட்டு கொடுக்குற ஆளு. ஸோ நீயும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி சித்தி, வீட்டுக்குள்ளே இருந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றியா? அப்பாவுக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். அதை நிரூபித்த பிறகுதான் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நேராக நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னங்க, அந்த பொம்பளை பேர் பார்வதிங்க. அவள் நல்ல பொம்பளையே இல்லை. பணத்துக்காக ஆசைப்பட்டு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போய் நடிக்கிறவளாம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா ரேவதி, வேற என்ன தெரிய வந்துச்சு? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தான். சித்தி தான் சிவனாண்டி மாமாவுக்கு உதவி பண்ணணும், அவரை கும்பாபிஷேக பூஜையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா மேல இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான். சித்தி தான் இவ்வளவு பெரிய சதியையே போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பா அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த சிவனாண்டிய கோவில் பூஜையில உட்கார வைக்கிறதுக்காக. நான் என்ன கேக்குறேன்னா, வேற ஏதாவது உனக்கு டீட்டெயில் தெரியுமான்னு கேக்குறேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, மாமா, அது மட்டும் இல்ல, அந்த பார்வதி இன்னைக்கு சாயந்தரமே வெளிநாடு போக போறாங்களாம். அவ மட்டும் வெளிநாடு போயிட்டா அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியாது. அதனால மாமா, நீங்க அந்த பொம்பளைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். அந்த லேடியோட பேரு தெரிஞ்சுட்டு இது போதும் எனக்கு. அந்த லேடி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் சுலபமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கிட்ட, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த சந்திரா தான். அவங்க புருஷனை கோவில் கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா மேல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பழிய போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படியாவது அந்த பார்வதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ மயிலு சொல்றாரு, சகல அவ்வளோதானே, அந்த லேடியோட பேர் தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த லேடி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம கொண்டு போய் கொடுத்து கேட்டாலே நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். நீங்க வாங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நேரா பக்கத்தூருக்கு போயிட்டு அந்த பார்வதியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும். மற்றபடி அந்த பார்வதி எங்க இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும்
நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்து நாங்க விசாரிச்சு என்னன்னு கேட்குறோம். இத கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்ரஸ குடுக்குறாங்க. உடனேயே நம்ம மயிலும், நம்ம ஹீரோவும் சேர்ந்து நேரா அந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கதவ தட்டுறாங்க. அப்போ பார்வதியோட ஹஸ்பண்ட் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு, "வணக்கம் சார். யாரு சார் நீங்க 2 பேரும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைய கேட்கறதுக்காக வந்திருக்கோம். பார்வதி உங்களோட ஒய்ஃபா?" அப்படின்னு அதுக்கு அவரு சொல்றாரு. "ஆமா சார். இப்ப என்ன சார் பண்ணி தொலைஞ்சா? அவ என்ன கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போலயே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்காரவங்க வந்து நின்னுறாங்க. அவ இப்ப என்ன சார் தப்பு பண்ணா?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க. அவங்க எங்க மாமா மேல மிகப்பெரிய பழிய போட்டிருக்காங்க." அதுக்கு அவரு சொல்றாரு, "சார், அவள பத்தி நீங்க இப்படி சொல்றதுல எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்ல. ஏன் தெரியுமா? அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. நான் சாதாரண கூலி தொழிலாளி. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள்ல எனக்கு எப்படி சார் 5000 சம்பாதிக்க முடியும்? 5000 வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா மட்டும் தான் என்ன வீட்டுக்குள்ள விடுவா. இல்லைன்னா வீட்ட விட்டு வெளியில விரட்டி அடிச்சிருவா தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவ குறுக்கு வழியில எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல வகையில நிறைய வேலைகள பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு அவளால நிம்மதியே போச்சு. எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அவ கூட சேர்ந்து வாழ்றது நல்லதில்ல அப்படின்னு நான் நேரா கிளம்பி வந்துட்டேன். இப்போ அவ இல்லாம தான் நான் நிம்மதியா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு. இத கேட்டதும் அந்த ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பஞ்சாயத்துல வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா அவங்களால எங்க மாமாவுக்கு மிகப்பெரிய அவமானம் ஒண்ணு வந்துருச்சு" அப்படின்னு. இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, ம் நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். அப்படி அவருக்கு என்ன அவமானம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாரி மாமாவ வந்துட்டு அவங்க தவறான தொடர்புல இருந்ததாகவும், அதனால அவங்க ஏமாந்துட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அது மிகப்பெரிய பொய். மாமா எந்த அளவுக்கு ஒரு நல்லவரு அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்துட்டு மாமாவ அப்படி தப்பு சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த லேடி அத்தன பேருக்கு முன்னாடி மாமா மேல அவ்ளோ பெரிய பழி போட்டாங்க. அத கொஞ்சம் கூட எங்களால தாங்கிக்கவே முடியல. இப்போ மாமா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அந்த பார்வதி சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரு முதல் ஆளே நீங்க மட்டும் தான். நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா மாமா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு நான் கேட்கிறேன். உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். வந்துட்டு மாமா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். உங்க ஒய்ஃப் எப்படிப்பட்டவங்க? அது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு. இத கேட்டதும் அந்த அவரு சொல்றாரு, "இங்க பாருங்க சார், நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். அவளால எத்தன குடும்பம் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு நெறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வரேன் சார். வந்து என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் சொல்றேன்" அப்படின்னு. இத கேட்டதும் ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு, "ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவரு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகாரி சரவணனுக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாருங்க, நான் ஒரு அட்ரஸ்ல ஒரு லேடி சொல்லுவேன். அந்த லேடி மாமா மேல மிகப்பெரிய ஒரு தவறான பழிய போட்டிருக்கா. நீங்க அவள இழுத்துக்கிட்டு நேரா ஊர் பஞ்சாயத்துக்கு வரணும். வரீங்களா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, "சரிங்க தம்பி, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்வதி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்வதிய கைது பண்றாங்க. பார்வதிய கைது பண்ணி நேரா ஊர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ நேரா ஊர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் தலைவர் ஹீரோவை பார்த்து, "தம்பி, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள உண்மைய நிரூபிக்கிறதா நீங்க சொன்னீங்க. அதே மாரி உண்மைய முன்னாடியே நிரூபிக்க போறீங்களா தம்பி?" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஆமாங்கய்யா. மாமா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அத ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இதோ நிக்கிறாரே, இவர் யாரு தெரியுமா? அந்த லேடியோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு. இத கேட்டதும் ஊர் தலைவர்கள் ஷாக் ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. ஆகா! இவன் உண்மைய கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிப்பான் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாருங்க, இவன் தான் அந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எப்படி நாங்க நம்புறது? இந்த ஆர்த்தி வந்துட்டு
டைவர்ட் பண்ணி எப்படியாவது அவங்க மாமாவை கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போய் சொல்றான் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அவன் சொல்றத கண்டிப்பா நாங்க யாரும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கான ஆதாரம் அவர் கையிலேயே இருக்கு, நீங்க காமிங்க அப்படின்னு சொல்ல, அவர் கரெக்டா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மயிலே நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே அவரு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சவ, யாரு என்ன சொன்னாலும் உடனே வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு போய் சொல்லுவா. அவளால நான் கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருந்ததில்ல. அவ இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லியிருக்கா அப்படின்னா எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவளால பல குடும்பங்கள் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ ரொம்ப மோசமானவ. அவ சொல்ற இந்த பொய்ய தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவரு ரொம்ப நல்லவரு, இவரு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, என்ன அவன் காசு கொடுத்து உன்னை பொய் சொல்ல சொன்னானா அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் காசை வாங்கிக்கிட்டு பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் நேர்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நேர்மையா 5000 வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அதிகாரிங்க அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாரையும் பார்த்துட்டு பயத்துல நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்தீங்க பாருங்க சார், இந்த லேடி கிட்ட நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா சார், இந்த லேடி கிட்ட நாங்க விசாரிச்சிட்டோம், அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஊர் தலைவர்களை அந்த பார்வதியை பார்த்து, இங்க பாரு, இப்போ எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல போறியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த லேடி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்கய்யா, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னது மிகப்பெரிய பொய். இந்த ராஜாவை யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் அப்படி மிகப்பெரிய பொய்ய சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பார்வதி கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை யார் இப்படி செய்ய சொன்னாங்க அதை சொல்லு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லையா, அதை மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா கண்டிப்பா வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாரு, உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா நீ எப்படி உண்மை சொல்லுவ அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க கார்த்தி தம்பி, இந்த பொம்பளை மேல மட்டும் ஒரே ஒரு புகார் கொடுங்க. இவளை எப்படி கூட்டிட்டு போயிட்டு எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொம்பளைய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா பார்வதியோட ஹஸ்பண்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இன்னரும் எங்க மாமா மேல மிகப்பெரிய பழி விழுந்திருக்கும். அவரால கும்பாபிஷேக பூஜையிலையும் உட்கார முடியாம போயிருக்கும். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி என்னைக்கு திருந்துவா அப்படின்னே தெரியல, அவ சீக்கிரம் திருந்திருவா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சார், அவ பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டவ, அவ திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப கூட அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. யாரு இதை செய்ய சொன்னது அப்படின்னு சொன்னாலா, சொல்லலையே அப்படின்னு. அப்புறமா ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, மாப்பிள்ள, நீங்க மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லாம இருந்திருந்தா, உண்மையை நிரூபிக்காம இருந்திருந்தா இன்னரும் எனக்கு என்ன ஆகிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மாப்பிள்ள, உங்களுக்கு நான் நம்பினே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அதான் ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சே, கோவில் பூஜையில உட்காருங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்க்க, ஊர் தலைவர்கள் ராஜாவை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்க மேல நாங்க சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.